மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினம் நம்ம கூட சேர்றதுனாலேயே பல நோய்கள் நம்மளை வராமல் இருக்குன்னு இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சருடைய வளர்ச்சி நிறைய இருக்குது. முன்னாடி கேன்சர் புற்றுநோய் அப்படிங்கிறது யாரோ ஒருவருக்கு, அதுவும் குறிப்பாக புகைப்பிடிப்பவங்களுக்கு, இல்லை மது அருந்தவங்களுக்கு, இல்லை அதிகபட்சமாக மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா பாரம்பரியமாக குடும்பத்தில் நிறைய பேருக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு சமீபமாக நிறைய பேருக்கு வந்து இளம் வயதில், ரொம்ப 30 வயதில், நடுத்தர வயதுலலாம் புற்றுநோய்கள் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட இந்த குடல் புற்றுன்னு சொல்லக்கூடிய மலக்குடல் புற்று, இல்லைன்னா குடல் புற்றுன்னு சொல்லக்கூடிய ரெக்டல் கார்சினோமா, இல்லைன்னா வந்து கோலன் கார்சினோமாங்கிற அந்த மலக்குடல்லையும் குடல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்கள் வந்து மேற்கத்திய நாடுகளை விட இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காலையும் யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய புற்றுநோய்கள் வந்து குடல் பகுதியில் தான் வருது. ஆனால் நமக்கு வந்து அந்த பகுதியில் அதிகம் வரல. ஏன் அப்படின்னா நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நேச்சர் அப்படின்னு ஒரு மேகசின் இருக்குது. உலகத்தில் தலை சிறந்த ஒரு மெடிக்கல் ஜேர்னல் வந்து நேச்சர். அந்த மேகசின்லேயே அவங்க வந்து ஆய்வாளர்கள் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1940-50களில் இருந்து நிறைய மருத்துவ கட்டுரைகள் வந்து மஞ்சளை நோக்கி வந்திருக்கு. மஞ்சள்ல இருந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட மருத்துவ ஆய்வுகள் வந்து மஞ்சளில் மட்டும் நடத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு மஞ்சள் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மஞ்சளுக்கு வந்து ஒரு காப்புரிமைக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டமே இந்திய அரசாங்கம் நடத்த வேண்டி இருந்தது. அமெரிக்காவில் வந்து ரொம்ப சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நாங்கள் தான் அந்த மஞ்சளுக்கு வந்து அதனுடைய புழுக்கொல்லிக்கும் பூஞ்சை கொல்லிக்கும் புற்றுநோய்க்கும் தடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் எங்களுக்கு காப்புரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூஎஸ் பேட்டன்ட் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, உலகத்தில் எந்த இடத்துல மஞ்சளை நாம் மருந்துக்காக பயன்படுத்தினாலும் அந்த நாட்டுக்கு அதை கண்டுபிடித்த கம்பெனிக்கு வந்து நம்ம காப்புரிமையாக பணம் கட்ட வேண்டும்னு சொல்லி ஆர்டரே இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம விழித்து கொண்டு அடடா நாங்கள் வந்து மஞ்சளை இன்றைக்கி நேற்று இல்லைப்பா, 2000 ஆண்டுகளாக நாங்கள் அன்றாடம் உணவில் சாம்பார் ரசத்துலேருந்து எல்லாத்துலேயும் பயன்படுத்திட்டு வரோம். அது மட்டும் இல்லை, ஆயுர்வேதத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் நிறைய இடங்களில் பல நோய்களுக்கு இந்த மஞ்சளை நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரோம். அதை போய் நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி காப்புரிமை கொண்டாடுறது வந்து படு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய சிஎஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனமும் உலக அரங்கில் போயிட்டு வாதாடி பல்வேறு தாவரவியல் அறிஞர்கள்லாம் போராடி தான் மஞ்சளையும் கூடவே வேப்பலை, இந்த மஞ்சளையும் வேப்பலையும் மீட்டு இது வந்து இந்தியாவுடைய பாரம்பரிய சொத்து, உலகில் எந்த நாடும் இதை காப்புரிமை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, உலகம் வந்து ரொம்ப உத்து பார்த்துட்டு இருக்கு. இந்த நாட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அறிவிலையும் ஆற்றலையும் உடல் நலத்திலையும் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததற்கு காரணமாக அவர்கள் உடல் உழைப்பிலையும் அவர்களுடைய உணவிலையும் ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உடல் உழைப்பில் யோகா போன்ற விஷயங்களை, உணவில் வந்து இந்த மாதிரி மணமூட்டிகளை மூலிகைகளை எல்லாம் வந்து மற்ற நாடுகள் மற்ற ஆய்வாளர்கள் எல்லாம் உத்து பார்த்துட்டு வராங்க. அப்படி பார்த்து இந்த மஞ்சளில் கண்டறிந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வியக்கத்தர விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து இவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து எல்லா இடங்கள்லையும், நான் உணவில் மட்டும் இல்லாமல் ஒரு பண்டிகைனாலோ இல்லை ஒரு விசேஷம்னாலோ இல்லை ஊர் திருவிழாக்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே மஞ்சளை பயன்படுத்துறது வந்து மிக அதிக புழக்கத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து மஞ்சள் வந்து வைரஸ் பரவுதலை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு திருவிழா இல்லை ஒரு கூட்டம் இல்லை வீட்டில் ஒரு விசேஷம், 100 பேர் வராங்க. அந்த 100 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் பகுதியிலேருந்து வந்திருக்கலாம். ஒவ்வொரு வகையான நோய்களையே தங்களுக்குள்ளே வச்சுருக்கலாம். அதில் ஒரு சிலர் வந்து தொற்று கிருமிகளோடு அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அப்படி வரும் பொழுது அந்த கிருமி அந்த வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வாசல்லையே மஞ்சள் தெளித்து அனுப்பக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக, ஒரு பண்பாடாக மஞ்சள் தெளித்து வரவேற்றாங்கன்னா ஒரு புனிதமான விஷயமாக கருதப்படுது. இந்த புனிதத்திற்கு பின்னாடி இருந்த மருத்துவ குணம் என்னென்னா, அந்த நபரிடம் இருந்து மற்ற நபர்களுக்கு எந்த கிருமி தொற்றும்
வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா ஊர் திருவிழாவில் மஞ்சள் தெளிக்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு பெரிய கொண்டாட்டங்கள் இருந்தால் மஞ்சள் தெளிக்கிறது. ஒரு பெண் பூ படைந்தாருன்னா அதுக்கு கூட வந்து மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, பூப்படைந்த பெண் வந்து உடலில் வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்திருக்கும். உடல் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்திருக்கும் பொழுது எளிதில் வந்து கிருமிகள் உடம்புக்குள்ளே போயிடலாம். ஒரு பாக்டீரியா வந்துடலாம், இல்லை ஒரு வைரஸ் தொற்று வந்துடலாம். அப்படி தொற்றுக்கள் வந்து விடாமல் தடுப்பதற்கு தான் அந்த பூப்புனித நீர் அப்படிங்கிறதே மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்கிறதே அதுக்காக தான். இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும், இல்லை ஒரு 4 பேர் சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மஞ்சளை தெளித்ததற்கு பின்னணி புனிதம் மட்டுமல்ல, இல்லைன்னா பண்பாடு மட்டுமல்ல, இல்லை ஒரு உபசரிப்பு வரவேற்பு மட்டுமல்ல, மருத்துவ குணமும் இருந்ததுனால தான். இது வெளி விஷயங்களில் எந்த உணவு நம்ம தயாரித்தாலும் கடைசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம். ஒரு சாம்பார் வச்சாலும் சரி, ஒரு காய்கறி வதக்கினாலும் சரி, இல்லை கூட்டு செய்கிறோம், பொரியல் செய்கிறோம், எல்லாத்துலேயுமே சட்டி இறக்கும் பொழுது சூடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதனுடைய மனம் கொடுப்பதற்கு, அதனுடைய நிறம் கொடுப்பதற்கு கடைசியாக ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் போடுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த உணவில் வந்து சேரக்கூடிய பல்வேறு பொருட்கள்னால உடலுக்கு கேடு வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த உணவு கெட்டுப்போகாமல் இருக்கணுங்கிறது இன்னொரு விஷயம். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மஞ்சள் உள்ளே சேர்றதுனால நமக்கு பல்வேறு நோய்கள் வராமல் நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் இயல்பாகவே நமக்கு வந்து உடம்புலேயே நிறைய பாதுகாப்பு தன்மை இருக்கிறது, இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லா அலர்ட்டாக வைத்திருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தூள் பயன்படுது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த வைரஸ் தொந்தரவு தவிர புற்றுநோய்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னது தான் காரணம்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய என்வாயர்மெண்டலில் இருக்கக்கூடிய டாக்ஸின் மிகப்பெரிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து, உரங்கள்லாம் போட்டு விளைவிக்கக்கூடிய தாவரங்களுடைய சின்ன சின்ன நுண்ணிய கூறுகளே புற்றுநோயை உண்டாக்கிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் புற்றுநோயை உண்டாக்கலாம். தொடர்ச்சியான மன அழுத்தம் புற்றுநோயை உண்டாக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், இல்லைன்னா மது, புகை, இந்த மாதிரி விஷயங்கள் புற்றுநோயை உண்டாக்கலாம். இவை ஒவ்வொன்றும் உடலில் ஒவ்வொரு ஃபிசியாலஜிக்கலாக ஒவ்வொரு விஷயங்களை தூண்டி புற்றை உருவாக்குறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி எந்த விஷயமாக ஒரு 10 காரணம் வச்சுக்கோங்களேன், அந்த 10 காரணத்தையும் மாடுலேட் பண்ணுறதுக்கு, அந்த 10 காரணங்களாலும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு மஞ்சள்ங்கிற ஒரே ஒரு விஷயம் பயன்படுறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். புற்றுநோய்க்கான நவீன மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய நல்ல நவீன மருந்துகள் வந்திருக்கு. அந்த மருந்துகளில் ஒரு மருந்துனா ஒரு டார்கெட்டை சரி பண்ணும், ஒரே ஒரு மருந்து ஒரு டார்கெட்டுக்கு. ஆனால் இந்த புற்றுநோய் ஒரு மருந்து 10 டார்கெட்டை வந்து சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப கட்ட ஆய்வுகள் எல்லாமே இப்படி பல்வேறு விஷயங்களை மாடுலேட் பண்ணுறதுனால தான் நம்ம உணவில் அதை சேர்த்து கொள்ளணும். மருந்தாக சேர்க்கறது இன்னொரு பக்கமாக இருந்தாலும் அன்றாடம் உணவில் சேர்க்கும் பொழுது வராமல் வந்து இந்த நோய் வராமல் தடுக்கலாம். இன்றைக்கு நம்மலாம் பார்த்துருக்கோம், ஸ்டீவ் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து அவர் வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சரில் இறந்து போனார். பல மில்லியன் டாலர் பயன்படுத்தி அவரை வந்து எப்படியாவது காப்பாற்ற உலகம் முயற்சித்தது. ஆனாலும் பயனில்லாமல் அவங்க வந்து தவறி போனாங்க. அதே அந்த பேங்க்ரியாட்டிக் கார்சினோமா வராமல் தடுப்பதற்கு இந்த மஞ்சள் பயன்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்குது. அது பேங்க்ரியாட்டிங்கிறது நம்மளுடைய கணையம்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இன்சுலின்லாம் சுரக்கிறது, அதாவது சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு வேண்டிய இன்சுலின் சுரக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய கொழுப்பை ஜீரணிக்கக்கூடிய பல்வேறு நொதிகளை சுரப்பதும் அந்த பேங்க்ரியாஸ் தான். அந்த பேங்க்ரியாஸில் ஒரு கேன்சர் வந்ததுன்னா 18 மாதம் 20 மாதத்திலேயே வந்து சரியாக குணப்படுத்தப்படவில்லை அப்படின்னா அது வந்து மரணத்தை நோக்கி அழைத்து விடுங்கிறது தான் இன்றைய ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் கூட இந்த மஞ்சள் வந்து ஓரளவுக்கு அந்த நோயினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்கு. வெறும் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் மட்டும் இல்லை, உடம்புல எந்த புற்றுநோய் வந்தாலும், இரத்த புற்றுநோய் வந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து வேறு உறுப்புகளில், இரைப்பையில், மூளையில், சிறுநீரகத்தில், கருப்பையில், சினைப்பையில் எந்த இடத்துல புற்றுநோய் வந்தாலும், என்ன மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் மஞ்சளை உணவோடு, இல்லைன்னா உணவில் ஒரு கூறாக, இல்லை தனியாக மஞ்சளை கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா அது புற்றுநோயை தடுப்பதற்கு, வேகமாக வளராமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம மஞ்சள் உடனே அது புற்றுநோய்க்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. மஞ்சள்லேருந்து வரக்கூடிய ஒரு மனம் வந்து
சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கடைப்பு, நீரேற்றம், தும்மல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த மஞ்சளுடைய மணமே அதனுடைய வியாதியை வந்து மட்டுப்படுத்தும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆஸ்துமா நோயாளியா இல்லை தும்மல் வந்து சைனசைட்டிஸ் பர்சனா அவங்க வந்து வாரத்துக்கு 2 நாள் அந்த மஞ்சளை சுட்டு முகர்ந்து கொண்டு வரலாம். சாதாரண புண்கள் இருக்குது, ஒரு குழந்தை வந்து விளையாடும் போது தவறி கீழே விழுந்துருது, அப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன இரத்த காயம் ஏற்படுது. நம்ம என்ன செய்கிறோம், உடனே நம்ம மனசுக்கு வர்றது என்ன, டிடி இன்ஜெக்ஷன் போடலாமா டாக்டர் அப்படின்னு தான் கேட்டு வருவாங்க. டிடி போட்டால் நமக்கு வந்து அந்த டெட்டனஸ் வைரஸ் வராமல் தடுக்கணும். அந்த டெட்டனஸ் வைரஸ் வருவதை தடுப்பதற்கு மஞ்சள் தூள் பயன்படுதுங்கிறது இன்றைய ஆய்வு முடிவு. இப்போவும் நம்ம வழக்கில் பாருங்கள், நம்மளுடைய பாட்டி தாத்தாலாம் எங்கேயாவது நம்ம குழந்தை கீழே விழுந்துன்னா உடனே அது மேலே வந்து லேசாக மஞ்சளை சுட்டு போடுப்பா, இல்லைன்னா மஞ்சளை அரைச்சி மேலே பத்து போடு, மஞ்சள் தூளை போடுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க. அவர்களுக்கு வந்து டெட்டனஸ் கிருமியை பற்றிய அறிவு தெரியாது. அந்த ஆயுர்வேதத்துக்கோ சித்த மருத்துவத்துக்கோ அன்றைக்கு டெட்டனஸ் பற்றிய அறிவு கிடையாது. ஆனால் இன்றைய தாவரவியல் அறிவு என்ன சொல்லுதுன்னா, புண்களில் லேசாக வரக்கூடிய பரவிடக்கூடிய அந்த டெட்டனஸ் கிருமியை இந்த மஞ்சள் தூள் வந்து நல்ல தடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. மஞ்சள் நீர், மஞ்சளை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வைத்து கழுவுனா, நம்ம இன்றைக்கி எப்படி நமக்கு ஒரு புண்ணாச்சுன்னா முதல்ல என்ன செய்கிறோம், டெட்டால் போட்டு நல்லா கழுவிடுங்க, கிருமி நாசினி தரவத்தை வச்சு தொடச்சி எடுத்துருங்க அப்படிங்கிறது தான் இன்றைய மருத்துவம் சொல்லக்கூடிய விஷயம். அதே விஷயத்தை இந்த மஞ்சள் நீரை வைத்து நல்லா கழுவணும் அப்படின்னா கிருமி நாசினிகள் வந்து நேராக வந்து நம்ம கிருமிகள் வேறு பாக்டீரியாக்களோ ஃபங்கஸோ வராமல் தடுப்பதற்கு இந்த மஞ்சள் தண்ணீர் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மஞ்சள்ங்கிறது வந்து சின்ன ஒரு புண்ணு வராமல் தடுக்கிறது, புண்ணில் கிருமி தொற்று வராமல் இருக்கிறது, அப்புறம் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி வர்றதுல இருந்து புற்றுநோய் வரைக்கும் பல்வேறு நோய்கள் வராமல் தடுப்பதற்கு வந்து இந்த மஞ்சள் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதை நம்ம தவறாமல் அன்றாட உணவில் நம்ம சேர்த்து கொள்ளணும். இன்றைக்கு நிறைய பேர் வந்து ஒரு அவசர கதியில் வேலை செஞ்சுட்டு ஓடும்போது மஞ்சள்லாம் போடாட்டா என்ன, அது என்ன கலருக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்ம எந்த காய்கறி சமைச்சு இறக்கின உடனே நிறைய அது மஞ்சளை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அதனுடைய பிரயோஜனம் கிடையாது. இறக்குற தருவாயில் ஒரு 2-3 நிமிஷம் ஹீட் பண்ணால் போதும். எல்லாம் சமைச்சு முடித்து இறக்குற தருவாயில் ஒரு 2 பிஞ்ச் அல்லது 3 பிஞ்ச் மஞ்சள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு உணவுகளையும் பயன்படுத்திடணும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காரத்துக்கு நிறைய பேர் மிளகா வற்றல் பயன்படுத்துகிறோம். இந்த மிளகா வற்றலில் சில பயன்கள் இருந்தால் கூட இந்த மிளகா வற்றல் வந்து நமக்கு உடலுக்கு நிறைய தீங்கும் உருவாக்கக்கூடியது. அந்த தீங்கை வந்து இந்த மஞ்சள் சேர்க்கும் பொழுது அது மட்டுப்படும். உதாரணத்துக்கு மிளகாய் வற்றலில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து புற்றுநோயை உருவாக்கிடலாமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் எங்கெல்லாம் மிளகாய் வற்றல் சேர்க்குறோமோ அங்கெல்லாம் மஞ்சள் தூளும் நம்ம சேர்க்கிறத பார்க்கலாம். ஒரு சாம்பார் பொடியோ இல்லை ரசப்பொடியோ புளிக்குழம்பு பொடி எது செஞ்சாலும் அதில் மிளகாய் வற்றல் சேரும்போது கூடவே மஞ்சள் தூள் சேரும். காரம் போடும்போது பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய் வற்றல் போட்டாங்கன்னா கூடவே மஞ்சள் தூள் போடுவாங்க. அப்படி மஞ்சள் தூளை சேர்த்தால் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சத்துனால நமக்கு புற்றுநோய் வந்துடாமல் தடுப்பதற்கு கூட அந்த மஞ்சள் பயன்படும். அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் உங்களுடைய உணவில் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூளை வந்து தினசரி உணவில் சேர்த்து கொண்டு வந்தோம்னா பல நோய்கள் வராமல் நாமும் பாதுகாப்பாக இருக்கலாம். நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் நம் சந்ததியும் ஒரு ஆரோக்கியமான நலவாழ்விற்கு நாம் அவர்களை அழைத்து செல்லலாம்.